பைத்தியக்காரத்தனம். இப்போ நீங்கள் பாகிஸ்தான் பாக்குங்கிறதுல பாகிஸ்தான் வருது, அவ்வளோ பயமா என்ன? தெரியும், எல்லாரும் நீங்கள் பதில தெரிஞ்சுக்கிட்டே என்கிட்ட ஒரு கேள்வி எழுப்புறீங்க. அதை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறது நல்லா இருக்கு. அது தகவல் தானே. என்ன சொன்னீங்க? அது ஒரு பைத்தியக்காரத்தனம். இப்ப நீங்க பாகிஸ்தான் பாக்குங்கிறதுல பாகிஸ்தான் வருது, அவ்வளவு பயமா என்ன? அது பாக்கு கிடையாது, பாகு, சர்க்கரை பாகு சொல்றோம்ல உங்களுக்கு, வெள்ளை பாகு அப்படிங்கிற மாதிரி அது ஒரு பாகு. அதை ஏன் பாக்குன்னு பாகிஸ்தான்ங்கிறீங்க? இப்ப இது எப்படி சொல்றது? ஒவ்வொன்றும் இப்படி இருக்கிறதெல்லாம் மாத்திக்கிட்டே போவீங்களா? இது ஒரு நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கிட்டு போயிருக்காரு சார். இப்போ ஸ்டாலின் அவர்கள் இந்த ஆண்டா கலந்துக்கலாம், இந்த ஆண்டு கலந்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பிரதமரை சந்திக்கிறதுக்கு நேரம் கேட்டிருக்காரு. அதை பற்றி உங்களோட இது காலையிலே இந்த நேர்காணலில் இந்த ஊடக சந்திப்பில் சொல்லிட்டேன். உங்களுக்கு தெரியும், எல்லாரும் நீங்கள் பதில தெரிஞ்சுக்கிட்டே என்கிட்ட ஒரு கேள்வி எழுப்புறீங்க. அதை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறது நல்லா இருக்குது. வேற ஏதாவது ஐயா, இந்த விவசாய கடன், நகை கடன் வைப்பதிலிருந்து ஆர்பிஐ ஒரு மாற்றம் கொண்டு வந்திருக்கு. விவசாயிகளை பெரும்பாலும் பாதிக்கும். விவசாயிகளை பாதிக்காத ஒன்று ஏதாவது அரசு கொண்டு வந்திருந்தா சொல்லுங்க, பேசுவோம். எது இருக்கு? எல்லாமே விவசாயிகள் ஏன் உயிரோடு வாழ்கிறார்கள் என்பதான் அவருடைய கேள்வி. விவசாயிகளுக்கு நன்மை பயக்கிற ஒரு திட்டத்தை சொல்லுங்க பார்ப்போம். அப்புறம் இதுல என்ன, இதுல ஒரு புதுசு, அது வியப்பு. அது இதைத்தான் இந்த அதிகாரங்கள் செய்யும். அதனாலதான் அதை வீழ்த்தி மண்ணுக்கு மக்களுக்குமான நல்ல அதிகாரம், நல்ல அரசியல், நல்ல அதிகாரம் உருவாக வேண்டும்னு நாங்க போராடுறோம். வேற அது தகவல் தானே.